தென்காசி லைஃப் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் உஷா. இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தென்காசி மாவட்டத்தில் கடையம் அருகே உள்ள தோரணமலை பற்றி பார்க்க போகிறோம். தோரணமலை அப்படின்னு சொன்னாலே அதோட இன்னொரு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாரணமலை. வாரணம் அப்படின்னா என்னன்னு நீங்கள் கேட்கலாம். வாரணம் அப்படின்னு சொன்னாலே யானை அப்படின்னு அர்த்தம். யானைன்னு ஏன் இந்த இடத்துக்கு இப்படி பேர் வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இங்கேருந்து பாருங்கள், அந்த மலையோட அமைப்பே யானை முகத்தை முன்ன வச்சு படுத்திருக்க மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல இருந்து இல்லை, எந்த இடத்துல இருந்து பார்த்தாலும் ஒரு யானை படுத்த மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல உள்ள மக்கள் எல்லாரும் சொல்கிற இன்னொரு கருத்து என்னன்னா, முருகனும் விநாயகரும் எப்போதுமே தனித்தனியாக இருப்பாங்க. அதாவது விநாயகர் ஆரம்பத்தில் இருப்பார், முருகர் மேலே இருப்பார் அப்படின்னு. ஆனால் இங்கே என்ன அப்படின்னா, விநாயகருக்கு மேலேயே முருகர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, இந்த மலையோட அமைப்பு யானை மாரி இருக்கிறதால விநாயகர் மேலே முருகர் அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிற ஒரு இடம் இது. தோரணமலையில் 2 பேரும் சேர்ந்து இருக்கிறது இன்னும் சிறப்பாக இருக்குது. இந்த இடத்துக்கு யார் வந்ததுனால இவ்வளோ சிறப்பு பெற்றது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அகஸ்தியரும் அவரோட சீடருமான தேரையரும் இங்கே ஒரு இன்னும் சிறப்பாக என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா, மருத்துவத்துக்காகவே நம்ம இடத்துக்கு வந்திருக்காங்க. மருத்துவம் அப்படின்னு பார்க்கல, அவர் நிறைய கற்றதுனால அகத்தியம் அப்படிங்கிற ஒரு இலக்கணத்தை படைச்சாரு அகத்தியர். அகஸ்தியரும் தேரையரும் நம்ம மண்ணுக்கு வந்திருக்கையில் முதல்ல அவங்க மருத்துவ குறிப்பு சேகரிச்சுக்கிட்டு இருக்கும்போது, அந்த ஆராய்ச்சியின் நடுவே இங்கே இருந்த அதாவது காசிவர்மன் அப்படிங்கிற ஒரு மன்னருக்கு தீரா தலைவலி ஏற்படுது. அந்த தலைவலியை போக்குறதுக்காக அகஸ்தியரிடம் வரும்போது, அகஸ்தியரும் அவரோட சீடருமான தேரையரும் சேர்ந்து அவருக்கு முதல்ல நம்ம மண்ணில் வச்சு தான் தலையை பிரித்து அறுவை சிகிச்சை பண்ணியிருக்காங்க. தலை பிரித்து பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அதுவும் அந்த காலத்தில் எந்த ஒரு தொழில்நுட்பமும் இல்லாத அந்த சமயத்தில் அவருக்கு வலி ஏதும் இல்லாமல் அவரை காப்பாற்றியிருக்காங்க அப்படின்னா இந்த மண் எவ்வளோ பெருமையானதுன்னு பார்த்துக்கோங்க. அப்படி அகஸ்தியரும் தேரையரும் சேர்ந்து முதல் முறையாக பண்ண அந்த அறுவை சிகிச்சையை அப்படியே விட்டு விடாமல் அதை ஒரு புத்தகமாகவும் வெளியிட்டிருக்காங்க. அடுத்து வர சந்ததியினர் மறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க எழுதி வச்சிருந்த அந்த குறிப்பேடுகளை இன்னும் அங்கே உள்ள மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இது அகஸ்தியர் தன் கைப்பட தன் சீடருக்கு எழுதி கொடுத்தது. தன் சீடரான தேரையர் இந்த மண்ணிலேயே இருந்து இங்கே உள்ள மக்களுக்கு வைத்தியம் பார்த்துட்டு வந்திருக்காங்க. அவர் அந்த பணியோட நிறுத்தலை. அங்கே இருக்கையில் இந்த வைத்தியத்திற்கு தனக்கு தெள்ளுத்தமிழ் சொல்லி கொடுத்த முருகனை மனசில் வச்சுட்டு அவர் ஆரம்பித்த அந்த மருத்துவ ஆராய்ச்சிக்காக முதல்ல அகஸ்தியரும் தேரையரும் சேர்ந்து தான் தோரண மலையில் முருகருக்கு சிலை வச்சு வழிபாடு ஆரம்பித்தாங்க. அதை வழியாக பின்பற்றி இப்போ கோயில் இருக்குது அப்படின்னு அகஸ்தியருக்கு அப்புறம் தேரையருக்கு அடுத்து சந்ததியினரும் பாதுகாத்துட்டு வந்தாங்க. ஆனால் இங்கே உள்ள மக்களை தவிர்த்து வெளி மக்களுக்கு தெரியவே இல்லை. இங்கே உள்ள மருத்துவ குறிப்புகளுக்காகவே தேடி வந்தவங்க பல மருந்துகள் கிடைக்காம தவற ஆரம்பிக்கிறாங்க. இந்த செய்தியை அறிஞ்ச தேரையர் தன்னோடு இதை அழிந்து விடக்கூடாது, தன் மக்களோடு அழிந்து விடக்கூடாது அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தன்னோட நிறுத்தி விடாமல் அதுக்கு அடுத்தடுத்து தன்னுடைய சீடர்களை அகஸ்தியர் உருவாக்கின தேரையர் மாரி தேரையர் உருவாக்குற பல சீடர்கள் மூலம் வெளியில் போகுது. இப்போ அதோட வழித்தோன்றலா அவங்க பின்பற்றிட்டு வந்ததை நமக்காக இப்போ எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆதிநாராயணன் அப்படிங்கிறவங்க தான். அவங்க வழியில் இப்போ கோயிலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா முன்னுக்குட்டியெல்லாம் படிகள் பாதை கரடு முரடாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பாதை மக்கள் சுலபமாக போகணும், அந்த மருத்துவத்தை தானும் பெற்றுக்கிடணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா சௌகரியங்களோட கோயில் இப்போ உங்களுக்காக இருக்கிறது. இத்தனை சிறப்புமிக்க நம்ம தோரணமலையை இன்னும் பார்க்காம இருக்கிறீங்க அப்படின்னா சீக்கிரம் பாருங்கள். இங்கே உள்ள இயற்கை பயனை நீங்களும் கண்டு கழியுங்க. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன் அப்படின்னா இங்கே இருக்க இயற்கை சூழல் அப்படி, எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு புல்வெளி. இப்போ நான் வெயிலில் நிற்கிறேன்னு நினைக்கிறீங்களா? ஆஹா, எனக்கு இன்னைக்கு முருகரை பார்த்துட்டு வந்த களைப்பில் நிற்கிறேன். அவரை பார்க்க போகையில் முருகான்னு ஓடணும், இறங்கையில் வெற்றிக்காக நீ ஓடுன்னு சொல்லி என்னை கீழே இறக்கி விட்டுருக்காரு. இந்த இயற்கை எழில் கொஞ்சம் முருகனை பார்க்கணுமா? எப்படி வருதுன்னு கேட்குறீங்களா? தென்காசியிலேருந்து கடையம் வர பாதையில் செக் போஸ்ட், அதாவது கடையத்துக்கு 3 கிலோமீட்டருக்கு முன்னாடி செக் போஸ்ட் நிறுத்தம் வரும். அந்த செக் போஸ்ட் நிறுத்தத்துலேருந்து ஒரு மேற்கு திரும்பி நீங்கள் ஒரு 3 கிலோமீட்டர் பயணிச்சிங்க அப்படின்னா இந்த தோரணமலை முருகனை நீங்கள் பார்க்கலாம். எத்தனை மணி முதல் நடை திறந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காலையில் 5 மணிலேருந்து சாயந்தரம் 3 மணி வரைக்கும் மேலே மலையில் நட திறந்திருக்கும். மலை அடிவாரத்தில் காலையில் 5 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் நட திறந்திருக்கும். தீராத பிணியையும் தீர்த்து வைத்த இந்த முருகனின் அழகையும் அவர் இருக்கும் இடத்தையும் ஒரு முறை பாருங்கள். உங்களுக்கு அவருடைய அருளும் அதோடு சேர்த்து சகல சௌபாக்கியங்களும் சேரும். வளங்களோடு வாழ்க என கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.